காங்கிரஸ் அரசாங்கத்தில் கவர்னருடைய சண்டை போட்டுக்கின்னு அரசாங்கத்தை போராட்டம் பண்ணிக்கிட்டு தவிர புதுச்சேரி மாநிலம் எந்த ஒரு வளர்ச்சி அடையல. இப்போ ஒரு 5000 பேர் வேலைன்றது எங்களுக்கு அது ஒரு வருத்தம் தான். அதில் வேலை வாய்ப்புகளுக்கு உள்ளூர் இளைஞர்களுக்கு தான் வேலை கொடுக்கும். அதான் என்னோட ஆசை. அதனால் இதுக்கான உருவாக்க அரசு இன்னும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். அது எடுத்தால் தான் புதுச்சேரி மாநிலத்தில் படித்த இளைஞர்களுக்கு வெளியூர் மாநிலத்தை தேடி போகக்கூடிய நிலை இருக்கு. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள். அவரோட பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தொகுதியில் எந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு? எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு, எப்படி போயிட்டுருக்கு சார்? தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 11லேருந்து 16 வரைக்கும் அமைச்சராகவும் இருந்தேன். அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபாய்க்கு நம்ம தொகுதியில் சிறப்பான பணியாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2021லேருந்து இப்போ 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 400 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் சிறப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆதரவோடு, மக்கள் முதல்வர் NR ஐயா ஆதரவோடு இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு கட்சி பாகுபாடு இல்லாமல் 30 சட்டமன்ற தொகுதியும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இது மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கமும் சரி, புதுச்சேரியிலே ஆளுகின்ற டபுள் இன்ஜினி சர்க்கார் சிறப்பாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. புதுச்சேரி மாநிலம் உள்கட்டமைப்பு வசதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா தெருக்களும் ரோடுகளும் தார் சாலையோ சிமெண்ட் சாலையாக மாற்றிருக்கிறோம். இந்த 4.5 ஆண்டு காலம். போன ஆண்டு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகவும் இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைகளும் அவங்களால செய்ய முடியல. அவங்க முழுக்க பார்த்திங்கன்னா கவர்னருடைய அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கின்னு அரசாங்கத்தை போராட்டம் பண்ணிக்கிட்டு தவிர புதுச்சேரி மாநிலம் எந்த ஒரு வளர்ச்சி அடையலை. இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறப்பான வளர்ச்சி, NDA கூட்டணி அரசு சிறப்பான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அது ரோடு வசதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு குளம் உதாரணமாக பார்த்திங்கன்னா கருடுகுப்பம் விநாயகர் குளம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1.5 கோடி ரூபாய்க்கு அம்ருத் மத்திய அரசாங்க திட்டத்தின் அம்ருத் திட்டத்தின் 1.5 கோடி ரூபாய்க்கு அந்த குளத்தை நாங்கள் சீரமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய கருடுகுப்பம் பகுதிக்கு நபார்டு வங்கி மூலியமாக 10 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கு எல்லாத்தையும் தார் சாலையாக மாற்றிருக்கிறோம். சிமெண்ட் சாலையாக மாற்றி இன்றைக்கி கருடுகுப்பம் பகுதியில் ரோடு வசதி இல்லாத பகுதி மாற்றிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் நாவாக்குளத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஏறக்குறைய ஒரு 10 கோடி அளவுக்கு நமக்கு உள்கட்டமைப்பு வசதி, அந்த வாக்கிங் மக்கள் இரவு நேரத்தில் வாக்கிங் போகிறதுக்கு ஐமாஸ் லைட்டு, மினிமாஸ் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு ஏர்போர்ட் ரோட்டில் பண்ணியிருக்கோம். அங்கே நாககுளம் பகுதியில் இருக்கின்ற அத்தனை சாலைகளும் நல்லா சிறப்பாக நம்ம ரோடு போட்டுருவோம். அதே மாதிரி நம்ம மீனவ சமுதாய மக்களுக்கு கடல் அரிப்பால் மீனவ சமுதாய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நபார்டு வங்கி மூலிமா ஏறக்குறைய ஒரு 70 கோடி ரூபாய்க்கு நிதி பெற்று முதற்கட்டமாக ஒரு 54 கோடிக்கு ஒரு ஃபிஷிங் லேண்டிங் சென்டர் 21 கோடிக்கும் மீனவ சமுதாய மக்களுக்கு அந்த கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக பிள்ளைச்சாவில் ஒரு 6 கோடியும், நார்த்து சவுத்து அதாவது வடக்கு கிழக்குன்னு சொல்லி அந்த 2 பக்கமும் 6 கோடிக்கும், அதுக்கப்புறம் சின்ன காலாப்பட்டில் ஒரு 6 கோடி ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய காலாப்பட்டில் ஒரு 6 கோடி, கணசி 6 கோடி ரூபாய்க்கு பணிகள் கல் கொட்ட ஆரம்பித்தோம். அந்த கான்ட்ராக்டுக்கார் பார்த்திங்கன்னா இப்போ என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொன்னால இப்போ அடுத்தது மாற்று கான்ட்ராக்ட் டென்ட் இப்போ திரும்பி விட்டுருக்குறோம். விரைவாக இன்னொரு 18ஆம் தேதிக்குள்ளே டெண்டர் பிரிக்கப்பட்டு மீண்டும் அந்த பணம் அந்த நபார்டு வங்கி மூலிமா ஒரு 4 கோடி ரூபாயில் தான் செலவு செய்திருக்காங்க. மீதி பணம் அங்கே இருக்குது. இப்போ நம்ம நேஷ்னல் ஹைவேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25 கோடி ரூபாய்க்கு நேஷ்னல் ஹைவேஸை இப்போ அந்த பணிகள் நடைபெற்று வருது. அதே மாதிரி குறிப்பாக பார்த்திங்கன்னா பிள்ளைச்சாவடிக்கும் சின்ன காலாப்பட்டுக்கு
பார்த்தீங்கன்னா அங்கே உள்கட்டமைப்பு வசதி வந்து குடிநீர் வந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட குடிநீர் பைப்பு. அந்த பைப்பெல்லாம் வந்து துரு நாற்றம் வருது. அந்த பைப்பில் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்து இப்போ அது எல்லாத்தையும் வந்து பிள்ளைச்சாவடிக்கும் சின்ன காலாப்பட்டுக்கும் மீனவர் பகுதி மேலே கீழே 2 பக்கமே மேலே இருக்கின்ற மாற்று மீனவர் அல்லாத சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள், தலித் மக்கள், இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் சாலையும் அதுக்கான பைப் லைனும் அதுக்கு வந்து ஒரு ஓவர் டேங்க் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாட்டர் டேங்க்கும் 18 கோடி ரூபாய்க்கு ஏறக்குறைய 29 கோடி ரூபாய்க்கு பணிகள் பூஜை பண்ணி இப்போ பணிகள் ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஆலங்குளம் பகுதியில் ஏறக்குறைய 30-40 ஆண்டு காலமாக அங்கே வந்து குடிநீர் பற்றாக்குறை இருந்தது. இப்போ அந்த குடிநீர் பற்றாக்குறை போகிறதுக்காக அங்கே இருக்கின்ற பகுதி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் பைப்பை அமைச்சு கில்டு பைப் அமைச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு இண்டிவிஜுவலாக பைப் கனெக்ஷன் கொடுத்து இப்போ அங்கே ஒரு ஓவர் டேங்க்கு அது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு டபுள் டக்கர் ஓவர் டேங்க் கட்டி அந்த மக்களுக்கு அடுத்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு தனி குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி அது ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி 3 கோடி ரூபாய் தராங்க. அந்த பணி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 4 ஆண்டுக்கு ஏறக்குறைய ஒரு 8 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் நடைபெற்றிருக்குது. இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் சார்ஜஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நபார்டு வங்கி மூலிமா கருடி பகுதிக்கு ஓடைக்கு ஒரு 6 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நபார்டு வங்கி மூலிமா மீண்டும் ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு பணிகள் ஆரம்பிக்க இருக்கிறோம். கணபதி குளத்தில் ஒரு 6 கோடி ரூபாய்க்கு அங்கே பணிகள் மேற்கொள்ள பணிகள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மீனவ சமுதாய மக்களுடைய சுனாமி கோட்ரஸ், அதாவது சுனாமி குடியிருப்பு, எல்லாவது 4 கிராமமும் சேர்ந்து அந்த கடல் அரிப்பு காரணமாக அவங்களுக்கு வந்து மீனவ சமுதாய மக்களுக்கு சுனாமி கோட்ரஸ் கட்டி கொடுத்தோம். அந்த கோட்ரஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தான் சட்டமன்ற 2011 அவங்க அனைவருக்கும் பட்டா கொடுத்தேன். எங்கேயுமே பட்டா கொடுக்காமல் இருந்தாங்க. நம்ம முதலமைச்சர் வந்து சுனாமி நிதியில் கட்டி கொடுத்தாங்க. அதை பட்டா 2011 மீனவ மக்கள் வந்து என்னை கேட்டாங்க, சார் முடியுமா முடியாதா அவங்களால. நான் முடியும்னு சொல்லி நான் அமைச்சராக இருக்கும்போது எல்லாருக்கும் பட்டா கொடுத்தேன். மீனவ 1316 குடும்பம், 1339 வீடு நினைக்கிறேன். இப்போ அந்த மக்களுக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு ஒரு 9 கோடி ரூபாய்க்கு அந்த பைப் லைன்லாம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த பைப்லாம் வந்து ரொம்ப பைப் தரமாக இல்லை. அதனால் அந்த பைப்லாம் வந்து குடிநீரில் வந்து துருநாற்றம் வருது, அந்த பூச்சி புழுலாம் வரனால அங்கே வந்து முழுமையாக பைப் லைன் போட்டு அங்கே சிமெண்ட் சாலை போடுறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி நபார்டு வங்கி மூலிமா 8,96,00,000 அந்த அமௌண்ட்டை வந்து நிதியை ஒதுக்கி இப்போ அதனுடைய டெண்டர்லாம் முடிஞ்சு கான்ட்ராக்ட் ஸ்டேஜில் அதுவும் கொடுக்கணும். அதே மாதிரி அன்னை நகர் ஆதிதிராவிட பகுதி மக்களுக்கு 3.5 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கா யூட்ரன் வாய்க்கா வந்து மழை காலத்தில் அவங்களுக்கு மேலே தண்ணி ஏறுன்னு சொன்னாங்க. அது ஒரு திட்டங்கள் தீட்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆலங்குளம் பகுதியில் சுற்றுலா மேம்படுத்துறதுக்காக பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த ஏரி குளத்தை வந்து, அதாவது வந்து நம்ம ஆந்திர பிரதேசில் இருக்கிற மாதிரி இந்த ஃபிலிம் சிட்டியில் இருக்கிற மாதிரி அந்த ஏரியை வந்து கைவினைப் பொருட்கள் அங்கே வந்து அதிகமாக மக்கள் வந்து அரசாங்க வேலைக்கு கூட அதிகமாக இது பண்ண மாட்டாங்க. கைவினைப் பொருட்கள் வந்து அந்த கைவினைப் பொருட்களை வந்து தயாரித்து அவங்களே வந்து எக்ஸ்போர்ட்டு எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலிமா அந்த ஏரியை வந்து சுத்தம் பண்ணி ஒரு ஏறக்குறைய ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் டிபெண்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கடலோரமாக எல்லா பகுதியில் இருக்கிற மக்கள் மீனவ சமுதாய மக்களுக்கு அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு இந்த கற்கள் கொட்டின உடனே அங்கே மக்கள் வந்து ஸ்ட்ரீட் லைட் அந்த பக்கம் வந்து 4 ஊர் கனெக்ட் பண்ணி ஒரு ரோடு போட்டு அவங்களுக்கு லைட் வசதி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கும் மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும், அது மீனவ சமுதாய மக்கள், விவசாய மக்கள், கட்டிட தொழிலாளிகள், அவங்கெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும். இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 6,000 ரூபாய் பணம் வந்து போடுறாங்க பேங்க்கில், மத்திய அரசாங்கம். இப்போ அந்த மீனவ சமுதாய மக்களுக்கு தடைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000 ரூபாய் இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8,000 உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனவ சமுதாய மக்களுக்கு அந்த முதியோர் உதவித்தொகை அவங்களுக்கு வந்து 1,000 ரூபாய் எல்லாருக்கும் ஏற்றி கொடுமா, அவங்களுக்கும் 1,000 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க குறைய பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாயிலேருந்து 4,000 வரைக்கும் முதியோர் பென்ஷன் வயசுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. அதுக்கப்புறம்
அவங்களுக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு 6-7 ஆண்டாலாம் வந்து அவங்க அந்த மீனவ சமுதாய மக்கள், மீனவ பெண்கள் வந்து தாய்மார்கள் வந்து போய் இந்த ரோட்டில் மீன் வைக்கும்போது அவங்களுடைய பாத்திரம் வந்து சரியில்லை, அதனால் ஐஸ் பாக்ஸ் தரணும்னு சொன்னாங்க. இப்போ தரமான ஐஸ் பாக்ஸ் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பெரிய காலாப்பட்டில் ஒரு 178க்கும் சின்ன காலாப்பட்டில் ஒரு 78, பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 400 ஐஸ் பாக்ஸ் இப்போ நாம் வந்து போன வாரம் கொடுத்துருக்குறோம். அப்போ மீனவ சமுதாய மக்களுக்கும் தேவையான அடிப்படை செஞ்சு பல்வேறு விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணீங்க, என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்றது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்றது சாத்தியம் இல்லை இந்த காலகட்டத்தில். இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது, என்னென்னா குடிநீர் வந்து கழிவுநீர் கலக்குது அப்படின்ற இஷ்யூ வந்து சமீபத்தில் வந்திருந்தது. அது மூலமாக ஒரு 9 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து இந்த அரசுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷரை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா கழிவு நீரில் வந்து குடிநீர் வர்றது வந்து ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட பைப்புகள். அது வந்து அந்தந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நபார்டு வங்கி மூலியமாவோ இல்லை அட்கோ லோன் மூலியமாவோ போயிட்டு, இல்லை ஜல்சக்தி, நம்ம பாரத பிரதமர் வந்து ஜல்சக்தி ஸ்கீமில் இன்றைக்கி வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க. அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுவிது பகுதியில் 2011 எல்லா பைப்பும் புது பைப் லைனு ஒரு வாட்டர் டேங்க் கட்டிட்டோம், லாஸ்பேட்லேயும் கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ காலாப்பட்டு ஆலங்குப்பத்துலேயும் வந்து இப்போ 17 கோடிக்கு ஒதுக்கி கட்டுறோம். இப்போ சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவலையும் 29 கோடி கிட்ட 28 கோடி 96 லட்சம் கட்டுறோம். காலாப்பட்டு பெரிய காலாப்பட்டுலேயும் நான் டேங்க் கட்டுறோம். அதனால் இது நம்ம வந்து குடிநீரை பொறுத்தளவுக்கும் பழைய பைப் லைனை மாற்றிட்டு நம்ம புது பைப் லைன் போட்டு கொடுத்தா எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த காலாப்பட்டு பகுதியில் கொஞ்சம் உப்பு சார்ந்த தண்ணிகள், அதே மாதிரி 2 ஃபேக்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி வந்து நான் வந்து கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியில் 30 ஆண்டுக்கு முன்னே எம்ஓஹெச் ஃபாரூக் மறைக்கார் அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரியை கொண்டு வந்தார். அது ரசாயன ஃபேக்ட்ரி. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரசாயன ஃபேக்ட்ரிக்கு எந்த ஒரு விரிவாக்கமும் நம்ம கொடுக்குறது கிடையாது. இருக்கிற ஃபேக்ட்ரி அஸ்வினியில் பார்த்திங்கன்னா 2 ஃபேக்ட்ரியிலும் பார்த்திங்கன்னா ஒரு 3000 தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. உள்ளூர் ஆட்களும் வெளியூர் ஆட்களும் வேலை செய்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அவங்க இருக்கின்ற தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் தண்ணி, இன்றைய தண்ணி எங்களுடைய அறக்கட்டளை மூலிமா, என்னுடைய பிஎம்எல் கல்யாணசுந்தரம் அறக்கட்டளை மூலிமா கழுநீர் பகுதி மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அதே மாதிரி பிள்ளைச்சாவடி மக்களுக்கு கொடுக்குறோம், சின்ன காலாப்பட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் இந்த மக்களுக்கெல்லாம் இலவசமாகவே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட நிலையம் வச்சு அந்த மக்களுக்கு எவ்வளோ தண்ணிகள் தேவையோ அவங்க குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் நாங்கள் கொடுத்துக்கிறோம். எங்கள் பகுதியில் பொறுத்தளவுக்கும் எந்த தண்ணியில் ரசாயனம் கலந்த மாதிரி எங்கள் பகுதியில் எதுவுமே இல்லை. சமீபத்தில் வந்து சின்ன காலாப்பட்டு பகுதியில் வந்து கடல் அரிப்பு ஏற்பட்டிருந்தது. மீனவர்களுக்கு வந்து அவங்களுடைய போட்டு இதெல்லாம் வலைகள்லாம் அடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு வந்து உங்கள் தரப்புலேருந்து என்ன நடவடிக்கை? அதாவது நம்ம வந்து மீனவ சமுதாய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஊர் கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கல் கொட்டி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். இது ஒரு பக்கம் இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்த தண்ணி வந்து யாரும் எதிர்பார்க்கலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த போட்டு வலை வந்து சின்ன காலாப்பட்டில் ஒரு பகுதியில் பின்பக்கம் தண்ணி, அதாவது கடல் தண்ணி அடிக்கலை, பின்பக்கம் வந்த இந்த தொடர்ந்து மழை பெய்தனால அதை அடித்து போட்டு போயிடுச்சு. அதுக்கான நிவாரணம் கலெக்டர்கிட்ட பரிந்துரை பண்ணி இப்போ அவங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். கடல் அரிப்பு தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்னலாம் எடுக்கப்பட்டிருக்கு? போன முறை காங்கிரஸ் அரசு என்ன பண்ணாங்கன்னா டூரிசம் டெவலப்மெண்ட், அதாவது வந்து நம்ம சுற்றுலா மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு காங்கிரஸ், அதாவது நம்மளுடைய நாராயணசாமி தலைமையில் இருக்கின்ற அரசாங்கமும் அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக அந்த ஷாஜகான் அவர்களும் பார்த்திங்கன்னா நம்ம சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலகம் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றுலா மேம்படுத்துக்காக இயற்கைக்கு மாறாக கல் கொட்டினாங்க. ஒரு சுற்றுலா வந்து மக்கள் வந்து பீச்சில் போய் மண்ணில் இருக்கணும், அதனால் இயற்கைக்கு மாறாக அங்கே வந்து கல் கொட்டி அந்த கல்லுடைய பாதிப்பு நம்மளுடைய வடிவமைப்பு, இந்தியாவுடைய வடிவமைப்பு இப்படி இருக்கும். அந்த இயற்கைக்கு மாறாக கொஞ்சம் வெளியில் வந்தாச்சுன்னா அது வந்து பக்கத்தில் குறிச்சிகுப்தை பாதிச்சுது. அப்போ குறிச்சிகுப்தை பாதிக்கும்போதுனா குறிச்சிகுப்தை கொஞ்சம் கல் கொட்டினாங்க. அதுக்கப்புறம் அது முதலியார் சாவடி பாதிச்சுது. அதுக்கப்புறம் குயிலாப்பாளையம், பொம்மையார் பாளையம்லாம் பாதிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு திரும்பி அவங்க 21 கோடிக்கு கல் கொட்டிட்டாங்க. அது பார்த்தா இப்போ பாண்டிச்சேரியில் வந்து அப்படியே பாதிப்பு வந்துச்சு. பிள்ளைச்சாவடி ரொம்ப பாதிச்சுது. அதுக்கு முதல் 6 கோடி ஒதுக்கணும், ஆனால் அது 1,80,00,000 தான் வந்து செலவு செய்தாங்க. மீதி பணம் 2வது ரீடென்ட் வச்சுக்கிறோம். அதில் இந்த அரிப்பு வந்து போன காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அவங்களுடைய தவறான, அதாவது ஒரு எப்படி சொன்னால்
மத்திய அரசாங்கத்தில் 2 நிறுவனம் இருக்குது. ஒன்று என்சிஆர்டின்னு ஒன்று இருக்குது, ஒன்று என்ஐஓடின்னு இருக்குது. நேஷ்னல் ஓஷன் டெக்னாலஜின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க மத்திய அரசாங்கத்துடைய நிதி நிறுவனம். அது வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கரில் அந்த கடல் சம்பந்தமான ரிசர்ச் பண்ணி என்னென்ன பாதிப்புகள் வருதோ அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 30,000 கோடி ஒதுக்குறாங்க. அது வந்து எர்த் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கீழே வந்து அதை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறாங்க. அதனுடைய ஒப்பீனியன் ஒப்பீனியன் வாங்கிறதுக்கு முன்னே இவங்க கல் கொட்டினவொடனே அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த ஷாஜகான் அவர்கிட்ட வந்து இதை மாதிரி நீங்கள் வந்து கல் கொட்டக்கூடாது அப்படின்னு அந்த லெட்டர் கூட என்கிட்ட காப்பி இருக்குது. கல் கொட்டலாம் சொன்னாங்க. அதை இது மிஞ்சி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை கேட்கல. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குதுன்னு போன காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை வளர்க்கணும், டூரிஸ்ட்டை வளர்க்கணும்னு சொல்லிட்டு கல் கொட்டினாங்க பீச்சில். இப்போ நாங்கள் வந்து கல் கொட்ட போகிறோம். எங்களோட டிராயிங்கை வந்து நேஷ்னல் ஓஷன் டெக்னாலஜியில் அப்ரூவல் வாங்குகிறோம், என்சிசிஆர்டி பர்மிஷன் வாங்குகிறோம். அப்போது நாங்கள் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் இன்றைக்கு நாங்கள் கல் டிசைன் பண்ணுறோம். இது கொட்டினா கரெக்டாக இருக்குமா, இந்த வடிவமைப்பில் கொட்டிட்டு தண்ணி வந்தால் தண்ணியை வந்து நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து டெட்ரா பேட்டர்னு சொல்லி ஒரு ஸ்டார் கல் ஒன்று கொட்டுறோம். அது சிமெண்ட்டில் செஞ்சு இயற்கையை செஞ்சு முன்ன வைக்கிறோம். அப்போ தண்ணியுடைய வேகத்தன்மை உள்ளே வந்து தண்ணி உள்ளே வரும்போது அது உள்ளே பூந்து சலசலப்பாயிடும். அதனால் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கே 2021 2023 3 ஆண்டு காலமாக ஒரு வெதர் மழைக்காலம் ஒரு வெயில் காலம் அப்போ செக் பண்ணி அங்கே என்ஐஓடியிலேருந்து வந்து அந்த சயின்டிஸ்ட் வர வச்சு இங்கே இருக்கிற மீனவ சமுதாய மக்களுக்கு தெரியும். அதனால் அவங்களும் இவ்வளோ பொறுமையாக என் கூட வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு வாட்டி அங்கேருந்து அதில் மீனவ சமுதாய மக்களுடைய சின்ன காலாப்பட்டில் இருக்கிற உறவினரை அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போது வந்து சுரேஷ் ஒருத்தர் சயின்டிஸ்டாக இருக்கார். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மத்திய அரசாங்கத்து மாண்புமிகு மத்திய துறை அமைச்சர் எர்த் அண்ட் சயின்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெஜேந்திர சிங்கிடம் நம்ம மனு கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சாதாரண ஒரு ரோடு போடணுன்னா ஈஸியாக போட்டுடலாம், சாதாரண ஒரு பாலம் கட்டினா கட்டிடலாம், ஆனால் இது வந்து ஓஷன் எரோஷன், அதாவது கடல் அரிப்பு, அதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய சயின்டிஸ்ட்கிட்ட ஒப்புதல் வாங்காமல் நம்ம பண்ணோன்னா அது வந்து சரியாக இருக்காது. அதனால் நம்ம மத்திய அரசாங்கத்திட்ட ஒப்புதல் வாங்கி இப்போ ஒரு டிசைன் டிபெண்டார், அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபெண்டார் ரெடி பண்ணி இப்போ நம்ம கல் கொட்டுறோம். அதனால் இந்த பாதிப்பு மேற்கொண்டு எங்கள் பகுதி மக்களுக்கு வராது. இது இல்லாமல் மாண்புமிகு பாரத பிரதமர்கிட்ட வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து தூண்டில் வளைவு, அதாவது ஃபிஷ்ஷிங் கவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம திருவற்றூரில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் நிதியோடு. அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க 300 கோடி ரூபாய்க்கு. அது ஒரே 272 கோடி இப்போ 300 கோடி கிட்ட வந்துடுச்சு. அது நம்ம வந்து மாண்புமிகு பாரத பிரதமர்கிட்ட இந்த மாதிரி வந்து டூனா ஃபிஷ் எங்களுக்கு வந்து எங்கள் 4 கிராமத்துக்கு நீங்கள் டூனா ஃபிஷ் அமைச்சு கொடுத்தீங்கன்னா, அதாவது ஃபிஷ்ஷிங் லேண்டிங் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். இது ஃபிஷ்ஷிங் மினி ஆர்பர் மாதிரி டூனா ஃபிஷ்னு ஒன்று இருக்குது. அதை ஆரம்பிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த 4 கிராம மீனவர் அல்லாத மக்கள் 2 பேருமே அங்கே இருக்கிறாங்க, கலந்துக்கிறாங்க. இந்த மக்களை பாதுகாக்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான அந்த ரிசர்ச்சும் அந்த டிபெண்டாரும் ரெடி பண்ணுறோம். விரைவாக மாண்புமிகு பாரத பிரதமர் தேர்தலுக்கு முன்னே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் அது வாய்ப்பு இருந்தால் பூஜை அந்த அடிக்கல் நாட்டு விழா கூட பண்ணுறோம், அதில் அனௌன்ஸ்மெண்ட்டு கூட வரும். அதனால் நம்ம மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு இந்த திட்டங்கள் எல்லாம் நேஷ்னல், அதாவது நேஷ்னல் இப்போ மத்திய அரசாங்க திட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்யணும். மத்திய அரசாங்கம் மத்தியிலே பாஜக அரசும் புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி அரசும் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். சார், இந்த தொகுதியில் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு? இங்கேருந்து புதுவையை விட்டு வெளி மாநிலங்களுக்கு தான் இளைஞர்கள் போகிறாங்க வேலை வாய்ப்புக்காக தேடி. அப்படின்றப்ப புதுவையில் உங்களுடைய தொகுதியில் குறிப்பாக எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு? அதாவது வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் எங்களை மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு போன ஆண்டு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு ஒரு 500 பேர் கூட ஒழுங்காக தரல. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர்கிட்ட போலீஸ் துறை, பிஓ, ஆசிரியர் இதெல்லாம் பார்த்தா ஒரு 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி பார்க்கோ இல்லை ஒரு நியூ இண்டஸ்ட்ரி
இப்போ வந்து ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, விமானம் சார்ந்த டிஃபென்ஸ் இராணுவம் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கின்ற நிறுவனம்லாம் இல்லை. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துத்திப்பட்டில் 700 ஏக்கர் துத்திப்பட்டு நிலம் எடுத்து இப்போ அது வந்து முதல்ல மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் இருந்தது, இப்போ மாநில அரசுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. இது மாதிரி வரும்போது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக, ஏன்னா அடுத்த கவர்மெண்ட்டில் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஒரு 5000 பேர் வேலைன்றது எங்களுக்கு அது ஒரு வருத்தம் தான். அது இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு 300 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அப்போ உள்ளூர் ஆளுங்களுக்கு நாங்கள் வேலை கேட்குறோம். அது வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அங்கே கூட அந்த போர்டுக்குள்ளே தகராறு இருந்து அதெல்லாம் ஒழுங்காக வேலை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கொடுக்குறாங்க. அப்போ இருக்கின்ற நிறுவனங்கிட்ட இங்கே பார்த்திங்கன்னா கெம்பாஃப், சாசனு, கெம்பாஃப் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து விரிவாக்கம் கொடுங்க, இதை டெவலப்மெண்ட் கொடுங்க. நாம் வந்து விரிவாக்கம் கொடுத்தா மக்களுக்கு பாதிப்பு வரும்னா கொடுக்கல. அதில் வேலை வாய்ப்புகளுக்கு உள்ளூர் இளைஞர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். அதான் என்னோடய ஆசைகள். அதனால் இதுக்கான உருவாக்க அரசு இன்னும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். அது எடுத்தால் தான் புதுச்சேரி மாநிலத்தில் படித்த இளைஞர்களுக்கு வெளியூர் மாநிலத்தை தேடி போகக்கூடிய நிலை இருக்காது. இப்போ ஐடி செக்டர்லலாம் இப்போ சென்னை மாதிரியான இடங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வச்சு கம்பெனிஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே ஏன் அந்த மாதிரியான நிறுவனங்கள் வர்றதுக்கு தயக்கம் இருக்குது? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 விஷயம் நமக்கு பெரிய மைனஸ். ஒன்று போர்ட்டு கிடையாது, ஒன்று ஏர்போர்ட்டு. 2மே கிடையாது. ஏர்போர்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் லோக்கல் டொமஸ்டிக் ஏர்வேஸ் தான் இருக்குது. அப்போ உள்நாட்டு விமான சேவை தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் விமான சேவை என்னைக்கு வருதோ அப்போ தான் புதுச்சேரியில் இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ சென்னையில் ஏன் அதிக பேர் வராங்க, அங்கே மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குது. இல்லை ஏர்போர்ட்டுன்னு இல்லாமல் இப்போ இங்கே ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் தானே இங்கே இந்த இடத்த நோக்கி வருவாங்க. இல்லை வேலை இந்த 5 ஆண்டுகளில் அவங்களுக்கு வந்து அதாவது நிறுவனங்கள் வந்தால் தானே வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து கட்டமைப்பு, அதாவது வந்து ஏர்போர்ட்டு, போர்ட்டு. இப்போ ஒரு தொழிலதிபர் இருக்கிறாங்க, இப்போ அம்பானியோ அதானி இல்லை வந்து டாட்டா கம்பெனியோ அவங்க சேர்மேனோ சிஓ வரணுன்னா அவங்க வந்து சென்னையிலேருந்து இறங்கிட்டு பாண்டிச்சேரி 3 ஹவர்ஸ் வந்துட்டு திரும்பி 3 ஹவர்ஸ் போது இது 6 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ ஏர்போர்ட்டு 2 ஹவர்ஸ். அப்போ 1 டே ஃபுல்லாக வீணாகுது. அதனால் ஏர்போர்ட் விரிவாக்கம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து போன முறை வந்து பெஸ்ட்டு புதுச்சேரின்னு சொன்னாங்க. அதனால் அந்த பெஸ்ட்டு புதுச்சேரிக்கு பி ஃபார் பிஸ்னஸ்ஸு, இ ஃபார் எஜுகேஷனு, அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலு, அந்த டூரிசம். அதில் இந்த பெஸ்ட்டு புதுச்சேரி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் அந்த டூரிசம் ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு எனக்கு ஒரே இன்றைக்கி 412 ஏக்கர் என் தொகுதி தான் இருக்குது. நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் அவ்வளோ கிடையாது, 180 ஏக்கர் தான் இருக்குது. அந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து இப்போ இந்த பட்ஜெட்டில் ஒரு நிதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்டுக்குள்ளே முடிஞ்சுன்னா நிறைய ஐடி செக்டர் கண்டிப்பாக வருவாங்க. நிறைய ஐடி செக்டர், மெடிக்கல், ஃபார்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ துத்திப்பட்டுக்கிற இடத்துக்கு வந்தாங்கன்னா உள்ளூர் இளைஞர்களுக்கு போதுமான அளவுக்கு வேலை கொடுக்கலாம். இங்கே ரவுடிசம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் வர்றதுக்கான தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். 2011-14 பார்த்தீங்கன்னா 11-14 நான் ஒரு கொலை கூட எங்கள் பகுதியில் கிடையாது, யாரும் ஒருத்தவங்க உயிரிழப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 21 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்பே 2 பேர் அவங்களுக்குள்ளே இந்த கம்பெனியில் வந்து கான்ட்ராக்ட் தொழில் போட்டியில் 2 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கவுடியில் ஒரு சண்டை நடந்தது. மேக்சிமம் என்னை பொறுத்தளவுக்கும் இந்த ரவுடிசத்துக்கு நம்ம வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். ஏன்னா மக்கள் வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இருக்கிற மகளிர் பெண்கள் எல்லாம் அமைதியாக இருக்கணும். புதுச்சேரி மாநிலத்தில் எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் நமக்கான சரியான அதிகாரங்கள் இல்லை. இது வந்து யூடி. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குண்டாஸ் போகிறதுக்கோ அதிகாரங்கள் இருக்குது. புதுச்சேரி மாநிலம் அந்த அதிகாரங்கள் இல்லை. அது வந்து மத்திய அரசாங்கத்தில் மாநில அரசு மாநில அந்தஸ்து வேணும்னு நம்ம கேட்குறோம். மத்திய அரசு மாநில அந்தஸ்து வேணும், அப்போ தான் முழு அதிகாரம் நமக்கு வரும். தமிழ்நாட்டிலாம் பார்த்தா குண்டாஸ் போடலாம், இப்போ ஸ்டேட்டாகிறது போடலாம், யூடியாக நம்மளால் போட முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே போலீஸுக்கு அதிகாரம் இல்லை, அரசாங்கத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரம் கிடையாது. இது வந்து அதெல்லாம் மாற்றம் வரணும். மாநில அந்தஸ்து வேணும். நாங்களும் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் தீர்மானம் ஏற்றமோ நாங்களும் கையெழுத்து போட்டோம். அவங்க என்ஆர் காங்கிரஸ் அரசும் போட்டாங்க. அதெல்லாம் மாநில அந்தஸ்து வரும்போது தான் இன்னும் கடுமையாக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியும் மக்களை.
புதுவைக்கு மாநில அந்தஸ்து வந்து தொடர்ச்சியாகவே எல்லாருமே ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கீங்க இத்தனை ஆண்டு காலமாக. இது வரைக்கும் ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கப்படலைன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரே எனக்கு தெரிஞ்சு 16வது முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி போன முறை நான் வந்து 2011 to 16 இருக்கும்போது ஒரு தீர்மானம் போட்டு 2 முறை அனுப்பிச்சாங்க. அப்போ மேலே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலமாக இங்கே வந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. அவங்களால மாநில அரசு வாங்கி கொடுக்க முடியல. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், மாநில அந்தஸ்து வேணும். நாங்களும் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சோம். அப்போ என்ன சொன்னாங்க, டெல்லியிலையும் புதுச்சேரி மாநிலம் தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது யூடியில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக இருக்காங்க. அதனால் இந்த முறை மாநில அந்தஸ்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் முயற்சி பண்ணுறோம். வந்ததுன்னா புதுச்சேரி மாநிலம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் நம்புகிறோம். இப்போ காஷ்மீர் மாதிரியான மாநிலங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து புதுவைக்கு கிடைச்சா என்னென்னலாம் சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரி கிடச்சி அதாவது சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து கொடையாக கொடுக்குற இப்போ வந்து 70-30 கொடுக்குறாங்க %. இப்போ வந்து நமக்கு வந்து யூடிக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இப்போது உதாரணமாக கடல் அரிப்பு கூட பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் யூடியாக இருந்தாலும் 100% மானியம் தரேன்றாங்க. அப்போது வந்து இப்போ அதாவது ஸ்டேட்டாக இருந்ததுன்னா 60% அரசு கொடுக்கணும், 40% வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கும். மாநில அரசு 60-40. யூடி ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கூடுதலாக வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2011 என்ஆர் காங்கிரஸ் அரசு, அப்போ பாஜக சட்டமன்ற உறுப்பினரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன முறை காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அப்போ இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடில் அந்த மாநில அந்தஸ்து கிடைக்கல. இந்த முறை நாங்கள் வந்து மாநில அந்தஸ்துக்கான பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். நம்முடைய பாரத பிரதமரும் ஃபைனான்ஷியல் நம்மளை வந்து நிதியில் வந்து நம்மளை வந்து அந்த ஃபைனான்ஸ் அந்த நமக்கு வந்து அலாட்மெண்ட்டில் வந்து நம்மளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நிச்சயமாக நம்ம மாநிலத்துக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அரசு கண்டிப்பாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். 6 ஆலைகளுக்கான மது ஆலை திறக்கப்படுறதுக்கு அனுமதி கொடுக்கல. முழுமையாக சட்டமன்றத்தில் நான் எதிர்த்தேன். லட்சிய ஜனநாயக கட்சி அதனுடைய நிறுவனர் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய பணிகளை எப்படி பார்க்குறீங்க? நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தேன். நான் வீம்புக்காவது வந்து கட்சி ஆரம்பித்து நான் வீம்புக்காவது கட்சி நடத்தலை. எனக்கு தனிப்பட்ட சுயலாபத்துக்கு நான் அரசியல் பண்ணல. ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல இளைஞனாக முடிவு பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த அவருக்கு வாழ்த்து.